ஆசானிடம் போனான் மாணவன். ஆலோசனை கேட்டு நின்றான். வாழ்க்கை மிகவும் சிரமமாயிருக்கிறது. கவலை, கஷ்டம், கண்ணீர், வருத்தம் என்றே போய்கொண்டிருக்கிறது. இன்பமாய் வாழ ஏதாவது வழி சொல்லுங்கள். ஆற்றுப்படுத்தினார் ஆசான். அதற்கு முன்பு கேட்டார், களைப்பாய் இருக்கிறாய், காபி சாப்பிடுகிறாயா? கப் ஆஃப் காஃபி. கண்டிப்பாய் தலையசைக்க சமையல் அறைக்கு போனார். ஒரு சிறு தட்டில் காப்பித்தூள், சீனியை கொண்டு வந்து அவர் முன்னால் வைத்தார். இந்தா சாப்பிடு என்றார். சொல்லிவிட்டு உள்ளே போனார். சூடான பாலை கொண்டு வந்து வைத்தார். இந்தா சாப்பிடு என்றார். சொல்லிவிட்டு உள்ளே போனார். கொஞ்ச நேரத்தில் வந்தார், தனது கையில் சூடு பறக்கும் காப்பியோடு. என்ன, சாப்பிடவில்லையா? பிடிக்கவில்லையா? இல்லையா, இவற்றையெல்லாம் எப்படி சாப்பிடுவது? இதுதான் காப்பியா? எப்படி தனித்தனியாக இருக்கிறதே, எப்படி சாப்பிடுவது? ஆற்றுப்படுத்தினார். இங்கே பார், காப்பியையே உன்னால் தனித்தனியாக பிரித்து சாப்பிட முடியவில்லை. வாழ்க்கையும் அப்படித்தான், பிரித்து சாப்பிட முடியாது. இன்பமும் துன்பமும் கலந்த கலவையே வாழ்க்கை. சுவைத்து பார். ஆவி பறக்க கையிலே இருந்த கலவை காப்பியை மாணவன் கையில் கொடுத்தார், ஆவி பறக்கும் புன்னகையோடு. ஆற்று வெள்ளம் போன்றது இன்ப துன்பங்கள், நிலைத்து நிற்காது, கடந்து கொண்டே இருக்கும். அதிக வழிகளை கண்ட உள்ளம்தான் வாழ்க்கையில் நல்ல வழிகளை காட்டும். வானிலை மாறுபாடுகளும் மனிதரின் மனநிலை மாறுபாடுகளும் இன்ப துன்பங்களுக்கு பிடித்தமான அம்சங்கள். மழையும் உணவும் ஒன்றுதான், நல்லதுதான் அவை. அளவோடு இருந்தால் இன்பம் பேரின்பம், அளவுக்கு மீறினால் துன்பம் பெரும் துன்பம். ஆறுதலே கூற முடியாத சில கஷ்டங்களுக்கு அழுகையே ஆறுதல், கண்ணீரே அருமருந்து. சுட்டெரிக்கும் சூரியன் இல்லாவிட்டால் சுகமான சந்திரனின் அருமை பெருமை உலகத்திற்கே தெரியாது. நமக்கு சனியன் பிடிப்பதும் சில சனியன்களை நாம் பிடிப்பதும் தான் வாழ்க்கையின் சுவாரஸ்யங்கள். வாழ்க்கையில் துன்பங்கள் பறந்துபட்ட வேர்கள், இன்பங்கள் பறந்து விரிந்த கிளைகள். இன்பங்கள் நிலைக்க, துன்பங்கள் வேர்விட வேண்டும். புரிந்து கொள்ளுங்கள் கதைகள் ஆயிரம் கண்மணிகளே. விக்கலுக்கு பயந்தால் வயிறு நிறையாது, சிக்கலுக்கு பயந்தால் வாழ்க்கை சிறக்காது.